Students, நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இயர் 24-25 சிபிஎஸ்சி போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்குறோம். செக்ஷன் ஏயும் பியும் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. செக்ஷன் சி இதில் பார்க்க போகிறோம். செக்ஷன் சியில் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ கைட் இஸ் ஃப்ளையிங் அட் த ஹைட் ஆஃப் 3 மீட்டர். ஒரு கைட் இருக்குது, அது வந்து கிரவுண்ட்லேருந்து 3 மீட்டரில் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே வந்து ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கலாம் ஹாரிசான்டலாக. இங்கேருந்து 3 மீட்டர் ஹைட்டில் ஒரு கைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட்லேருந்து 3 மீட்டர் உயரத்தில் இந்த இடத்துல ஒரு கைட் இருக்குது. இந்த கைட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 5 மீட்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் வந்து இப்படி இங்கே அட்டாச் ஆகிருக்கும், இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து 3 மீட்டர் அப்படின்றது. ஸ்ட்ரிங் இந்த இடத்துல 5 மீட்டர் வெளியே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The kite is moving away horizontally at the rate of 200 cm/s. இந்த கைட் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டில் மூவ் ஆகிட்டே இருக்குது. அதோட ஸ்பீட் வந்து 200 cm/s இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ஸ்ட்ரிங் இஸ் பீங் ரிலீஸ்டு. இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் அதே தான் நமக்கு என்னவும் கேட்டிருக்காங்க, எவ்வளோ ரேட்டில் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக முதல்ல ஸ்ட்ரிங்கோட இந்த லென்த்தை வந்து நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட பேஸ் வந்து எக்ஸாக இருக்கும்போது இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒய் அப்படின்னு இருக்கட்டும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது வந்து 5 மீட்டர் இருந்தது அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த லென்த் வந்து 3, இந்த லென்த் வந்து 5, இது வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். பேசிக்காகவே பித்தாகரஸ் அப்ளை பண்ணி நம்மளால் என்ன சொல்லிட முடியும்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும் ஹைபார்டெனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பேஸோட சைடு நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. இந்த +9 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -9 ஆயிருக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 16 தான் நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் இங்கே வந்து ரூட் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இது வந்து 4. இது லென்த்துன்றதுனால நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம்னா நெகட்டிவில் எடுக்க மாட்டோம். அதனால் +4 மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த எக்ஸோட லென்த் வந்து 4 அப்படி. இது 3 இருந்து இது 5 இருந்தால் அந்த டைமில் அந்த பாட்டம் வந்து 4 இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கைட் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலாக மூவ் ஆகுது. எவ்வளோ ஸ்பீடில்? 200 cm/s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கைட் இப்படி மூவ் ஆகுதுன்னா இதோட இந்த இடத்துல மூவ் பண்ணிகிட்டே வரும்ன்ட்டு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு கேட்குறது வந்து dx/dt. அப்போ இந்த லென்த்தும் வந்து என்ன ஆகும், மாறிட்டே வரும். ஏன்னா கைட் வந்து இங்கே மூவ் ஆகும்போது dx/dtயோட வேல்யூ வந்து 200 cm/s இருந்தது அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ஸ்ட்ரிங் இஸ் பீங் ரிலீஸ்டு. அப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பேசிக்காக நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா dy/dt தான் கேட்குறாங்க. dx/dtயை கொடுத்துட்டு dy/dt உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இவங்க எல்லாமே வந்து மீட்டர்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம சென்டிமீட்டரில் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 மீட்டர் அப்படின்றது வந்து 300 சென்டிமீட்டர். அதே மாதிரி இது வந்து 5 வந்து 500 சென்டிமீட்டர். இது 4ன்றது வந்து 400 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூஷன் கொண்டு போகும்போது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் நம்ம கொண்டு போகணும். சப்ஸ்டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ எக்ஸும் வேரியபிள் ஒய்யும் வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தது, இதோட ஹைட் வந்து மாறாதே, நான் ஹாரிசான்டில் அதே ஹைட்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ மூவ் பண்ணும்போது இந்த பேஸோட லென்த்தும் மாறிட்டே வரும், இந்த ஸ்ட்ரிங்கும் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இவங்க 2 பேருமே வந்து என்ன தான் வேரியபிள் தான். அப்போ இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இதிலேருந்து நம்மளால் என்ன எழுத முடியும்னா பித்தாகரஸ் எழுத முடியும். ஸோ பித்தாகரஸ் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது ஹைபார்டெனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம் நம்ம. இப்போ இவங்களை என்ன பண்ணிடலாம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எதை வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ன்னா செகண்ட்ஸ்னு அர்த்தம். செகண்ட்ன்றது டைமோட யூனிட். இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறீங்க. இப்போ ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்றத வந்து 2yன்னு எழுதிடுவோம். திருப்பி ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் dy/dt கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 2x, எக்ஸை பண்ணும்போது dx/dt அப்படின்னு கிடச்சிருக்கும். 3 ஸ்கொயர்ட் வந்து 9, 9ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அங்கே 0 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்படி எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. ஸோ இது 0 தான். இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்க 2வும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே யூனிட் வந்தாச்சு, நம்ம சப்ஸ்டியூஷன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒய் வேல்யூ, ஒய்யோட வேல்யூ இங்கே நம்ம கொஸ்டினில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒய்யோட வேல்யூ வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம 500 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே 500 dy/dt நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ கொஸ்டினில் 400. ஸோ 400 சென்டிமீட்டர் மல்டிபிள் பை dx/dt கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 200 அப்படின்னு எழுதிக்கலாம்.
இங்கே டிவைட் மல்டிப்பிள் இருக்க 500 நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவிஷனுக்கு வரும். அப்போ dy by dt is equal to இங்கே 400 மல்டிபிள் பை 200 இங்கே டிவைடட் பை 500 அப்படின்னு கிடைக்குது. இங்கே 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 5 1s are 8 5s are 40 ஒரு 0. அப்போ இங்கே 80 இந்த 2 மட்டும் இருக்குது. அப்போ 160 cm/s அப்படின்றது தான் உங்களோட ஸ்ட்ரிங் ரிலீஸ் ஆகிறதுக்கான ரேட். அடுத்து 27th கொஸ்டினில் அக்கார்டிங் டு த சைக்காலஜிஸ்ட் the ability of a person to understand the spatial concept is given by a is equal to 1 by 3 root t. இதில் t அப்படின்றது வந்து age in the years. t belongs to 5 to 18 years. Show that the rate of increase of the ability ஓட equation இங்கே கொடுத்துட்டாங்க. ability to understand the spatial concept decreases with age in the between 5 to 18. இந்த 5 to 18 அப்படின்ற இன்டர்வல்குள்ளே நம்மளோட இந்த எபிலிட்டி ஈக்குவேஷன் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும் அப்படின்றதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிக்ரீஸ் ஆகிற ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின்லேருந்து எபிலிட்டி எடுத்துக்கோங்க. a is equal to 1 by 3 root t. t தான் நம்மளோட வேரியபிள். இங்கே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுங்க. இப்போ ஏ பண்ணும்போது ஏ வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண முடியாது. அதனால் நம்ம dA by dt அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம், இல்லை a dash அப்படின்னும் போட்டுக்கலாம். ஸோ எப்படி எழுதலாம்னு ஒன்று தான். இதில் 1 by 3ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா இவங்க கூட மல்டிப்பிள் இருக்கிறதுனால அந்த 1 by 3 அப்படியே தான் இருக்கும். இந்த ரூட் டி மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ ரூட் டி அப்படின்றது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து t பவர் 1 by 2 அப்படின்னு யோசிங்க. எப்போவுமே டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்ற பேட்டர்னில் கொஸ்டின் இருந்ததுன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அதுதான் நம்மளோட ரூல். அப்போ t பவர் 1 by 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ முதல்ல இந்த 1 by 2 இங்கே எழுதிட்டு t பவர் 1 by 2 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இது 1 by 2ல் 1 மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும்னா t பவர் மைனஸ் 1 by 2ன்னு வந்துடும். மைனஸ் 1 by 2 ப்ளஸில் மாற்றணும்னா டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ 1 by 2 t பவர் 1 by 2 அப்படின்றத நம்ம ரூட் டீன்னு எழுதிக்கலாம். ஸோ ரூட் டி அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 by 2 ரூட் டீன்னு வரும். எனக்கு இது டேரெக்டாகவே தெரியும் மேம், ரூட் டீயை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by 2 ரூட் டி தான் வரும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். மோரோவர் +2 எக்ஸாம் எழுத போகிறீங்க, ரூட் டீயை பண்ணால் 1 by ரூட் டி தான் வரும். ஏன்னா இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் வருது. இதை நீங்கள் டேரெக்ட் ஃபார்முலாவே படிச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ 1 by 3 அப்படியே வச்சுட்டு இந்த ரூட் டீயை பண்ணால் 1 by 2 ரூட் டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம எழுதிட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் முடிச்சாச்சு. இதை மல்டிபிள் பண்ணும்போது 1 by 6 டைம்ஸ் இங்கே இருக்க ரூட் டி மட்டும் இங்கே இப்படியே இருந்திருக்கும். ஸோ எழுதிட்டு இதான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. இப்போ இதை டபுள் டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். டபுள் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது மறுபடியும் இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம் நம்ம. ஸோ இங்கே வந்து dA by dt அப்படின்னு இருக்கிறது வந்து d squared a by dt squared அப்படின்னு கிடைக்கும். இல்லைனா a டபுள் டேஷ் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். எழுதிட்டோம். இதில் 1 by 6ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இதில் 1 by root t இருக்குது. அப்போ 1 by root t நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 1 by root t அப்படின்றத 1 by root t அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது t பவர் 1 by 2 மேலே எடுத்துகிட்டு வரும்போது t பவர் மைனஸ் 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். இது x பவர் n மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1 இதுதான் வேல்யூ. n வந்து இங்கே மைனஸ் 1 by 2 இருக்குது. இப்போ மைனஸ் 1 by 2 t பவர் மைனஸ் 1 by 2 மைனஸ் 1 ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 3 by 2ன்றதை பாசிட்டிவில் எழுதணும்னா டினாமினேட்டர் கொண்டு வரணும். அப்போ 1 by 2 t பவர் 3 by 2 அப்படின்னு எழுதிடலாம். 3 by 2 நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது, அது 1 + ½ அப்படின்னு எழுதிட்டு ஸோ t பவர் 3 by 2 அப்படின்றது வந்து நீங்கள் அப்படியேவும் எழுதலாம். இல்லை 1 மைனஸ் 1 by 2 பவர் t இன்ட்டு ரூட் டி அப்படியும் எழுதலாம். ஏன்னா டீனா 1 ரூட் டீனா 1 by 2 1 by 2 ஆட் பண்ணால் 3 by 2 வரும். அப்போ 3 by 2ன்னு இருந்தாலே t இன்ட்டு ரூட் அப்படின்னு எழுதினா போதும். ஸோ நமக்கு இதுதான் நம்மளோட 1 by root t-யோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ மைனஸ் 1 by 2 t root t அப்படின்றது. ஸோ இதை டேரெக்டாக பண்ணிடலாம். 1 by root t-யோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் 1 by 2 இன்ட்டு t root 2 அப்படின்றது. ஸோ நான் இதோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் -1 இருக்குது, கீழே 6 2s are 12 இருக்குது, t இன்ட்டு ரூட் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்ம டீக்கு வந்து இங்கேருந்து ஈக்குவல் டு 0 பண்ணி என்ன வேல்யூ கொண்டு வந்து போட்டாலும் இந்த வேல்யூ கண்டிப்பாக <0 தான் இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால. ஸோ அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு 5 to 18 அப்படின்னு. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் தான் இருக்கும். அப்போ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது எதுவுமே நீங்கள் வந்து பேப்பரில் எழுத தேவையில்லை. இது எதுவுமே எல்லாமே வந்து வெறும் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் தான். இது மட்டும் தான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28 பார்க்கலாம். அண்ட் ஆண்ட் இஸ் மூவிங் அலாங் த வெக்டர் L1. ஸோ L1 அப்படின்ற லைனில் வந்து ஒரு ஆண்ட் மூவ் ஆகுது.
few sugar crystal are kept along the vector L2. So L2 அப்படின்ற இன்னொரு லைனில் வந்து நிறைய சுகர் கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து வெக்டர் ஃபார்மில் கொடுத்தாச்சு கொஸ்டினில். which is inclined at an angle theta degree. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருந்தது அப்படின்னா with theta with L1. Then find the angle theta. இந்த தீட்டாவை கண்டுபிடிங்க. ஸோ இது L1, இது நம்மளோட L2. இந்த தீட்டா வந்து L1 கூட தீட்டா ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த தீட்டாவை கண்டுபிடிங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் L1 ஆன் L2. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷனும் கேட்டிருக்காங்க L1 ஆன் L2 அப்படின்னு. முதல்ல ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்ன? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் B வெக்டர்னு ரெண்டு வெக்டர் இருந்துச்சுன்னா A டாட் B பை மேக்னிடியூட் ஆஃப் A மேக்னிடியூட் ஆஃப் B அப்படின்னு நம்ம போடுவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். L1 டாட் L2 டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் L1 மேக்னிடியூட் ஆஃப் L2, அவ்வளோதான் நம்மளோட வேல்யூ. இதில் L1க்கு வந்து கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க. L1 is equal to I minus 2j plus 3k அப்படின்னு. L2க்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3i minus 2j plus k. இங்கே தேவைப்பட்டதை மட்டும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். L1 டாட் L2 டாட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஐயும் இங்கே இருக்க ஐயும் மல்டிபிள் ஆகும். 1 3s are 3. ஐயை வந்து ஜே கூடயோ கே கூடயோ டாட் பண்ணும்போது அவங்க 0 ஆகிடுவாங்க. அதனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஜேவும் பண்ணுங்கள். -2 × -2 + 4 கிடைக்கும். 3 1s are 3. ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லைனா 1ன்னு எழுதிக்கணும். 3 1s are 3ன்னு எழுதியாச்சு. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. ஸோ நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் L1. L1ஓட மேக்னிடியூட்னா இந்த L1ஓட வெக்டரில் இருக்க இந்த ஸ்கேலார் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். இங்கே 1 இருக்குது. ஸோ இது வந்து முதல்ல 1 ஸ்கொயர். அடுத்து இங்கே -2 இருக்குது. -2 ஸ்கொயர். நீங்கள் பாசிட்டிவில் கூட எழுதலாம். ஏன்னா ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அடுத்து இங்கே இருக்கிற 3 ஸ்கொயர். ஸோ எழுதிட்டோன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ √14 கிடைக்குது. இதுதான் L1ஓட மேக்னிடியூட். அதே மாதிரி L2ஓட மேக்னிடியூடும் போட்டுடலாம். ஸோ L2 is equal to √ இங்கே 3 இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து 2 இருக்குது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்து 1 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ இவங்களுக்குமே √14 அப்படின்றது தான் கிடச்சிருக்கு. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த எல்லா வேல்யூவும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டாட்டுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ 10. L1 டாட் L2 அவங்களோட மேக்னிடியூட் √14 மல்டிபிள் பை √14. √14 மல்டிபிள் பண்ணால் வெறும் 14 அப்படின்னு கிடச்சிரும். இந்த பக்கம் காஸ் தீட்டா இருக்குது. 10ம் 14ம் 2 டேபிள்ஸில் வரும். இது 5 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். இங்கே இருக்க காஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? காஸ் இன்வர்ஸ் ஆகிருக்கும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/7 அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து இந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். ஃபைண்ட் த ஆங்கிள். அடுத்து பாருங்கள், ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் ஆன் L1 ஆன் L2ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் L1 ஆன் L2னா ப்ரொஜெக்ஷன் கேட்டாலே எந்த ரெண்டு லைனுக்கு ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்களோ அவங்களோட டாட்டை மேலே எழுதிருங்க. ஆன் கொடுத்து யார் கேட்குறாங்களோ அவங்களோட மேக்னிடியூடை மட்டும் கீழே எழுதிருங்க. அதுதான் உங்களோட சரியான ஃபார்முலா. L1 L2ஓட டாட் நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10. L2ஓட மேக்னிடியூட் நம்ம இங்கே √14 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் √14. அப்போ இதுதான் ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் L1 ஆன் L2ஓட ஃபைனல் வேல்யூ. இப்போ 28ல் பி ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் பாசஸ் த்ரூ திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுற ஒரு லைனை கண்டுபிடிக்கணும். ஒரு ஈக்குவேஷன் ஸோ பாசிங் பாயிண்ட்டும் டைரக்ஷன் ரேஷியோவும் தெரிஞ்சால் தான் நம்ம ஈக்குவேஷன் எழுத முடியும் இல்லையா? ஸோ இவங்க பாசிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. டைரக்ஷனை கொடுக்காம இன்டெரக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து பர்பண்டிகுலர் டு திஸ் லைன் அண்ட் திஸ் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து ஆர் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஒரு வெக்டர் ஃபார்ம். அதை யூஸ்வலாக நம்ம ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர் அப்படின்னு பார்க்கணும். இதில் இந்த லாம்டா பக்கத்தில் வரதில்ல, இதுதான் டைரக்ஷன். அப்போ இந்த லைனோட டைரக்ஷன் இங்கே இருக்குது, இந்த லைனோட டைரக்ஷன் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து A1 B1 இதை A2 B2 அப்படின்னு எடுத்துப்பாங்க பேசிக்காக. சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரெண்டு லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அந்த மூணாவது லைன் அப்படின்றது வந்து A கிராஸ் Bலேருந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக கிராஸ் பண்ணுறோம். இப்போ ஏக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்க ஒருத்தர் யாருன்னா A கிராஸ் B தான். அப்போ இங்கே இருக்கிற இந்த B1 வெக்டருக்கும் இங்கே இருக்கிற இந்த B2 வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் வெக்டர். ஸோ இந்த பர்பண்டிகுலர் வெக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு பேரோட கிராஸை கண்டுபிடிக்கணும். அப்போ B1 கிராஸ் B2 தான் நம்ம எழுதணும். ஸோ கிராஸ்ன்றது டிட்டர்மினன்ட் ஃபார்ம்லேருந்து கிடைக்கும். IJK அப்படின்னு போட்டுக்கோங்க. B1 வெக்டர்லேருந்து இங்கே இருக்கிற நம்பர்ஸ் I பக்கத்தில் 1 2 5 இருக்குங்க. 1 2 5 IJK வேல்யூஸ். இங்கேருந்து எப்போவுமே இந்த கான்ஸ்டன்ட் கொடுக்குறாங்கல்ல அவங்க தான் வந்து டைரக்ஷன். 3 - 2 5 3 - 2 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். நம்ம இதை பண்ணிடலாம். இதை டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த முதல் ரோ யூஸ் பண்ணுறோம். நம்மளோட சிம்பிள் வந்து இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ முதல்ல +I மல்டிபிள் பை
இந்த I இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமையும் ஹைட் பண்ணிட்டோன்னா இந்த பேலன்ஸ் வந்து இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ 5 2s are 10 மைனஸ் போட்டு 5 2s are 10 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 10 வரும், அதனால இங்கே ப்ளஸ் 10ன்னு எழுதிப்பாங்க. அடுத்து மைனஸும் இந்த ஜேவும் எடுத்துக்கணும். மைனஸும் ஜேவும் எடுத்துகிட்டு ஜே இருக்கிற இந்த காலமையும் ஜே இருக்கிற இந்த ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் இந்த 1 இந்த 5 1 5s are 5 மைனஸ் போட்டு 3 5s are 15 அப்புறம் ப்ளஸ் கே போட்டு இந்த ரோ இந்த காலம் இந்த ரோவை இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டா 1 2s are 2 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 3 2s are இங்கே 6 அப்படின்னு கிடச்சிருக்கு, எழுதிக்கோங்க. ஸோ இங்கே ஃபைனல் வேல்யூ 10 10 ஆட் பண்ணால் 20i, இங்கே 2 பேரையும் மைனஸ் பண்ணால் 10 மைனஸ் 10 கிடைக்கும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் 10j, இது மைனஸும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் வரும், அதனால் மைனஸ் 8k அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்படி அதோட டேரெக்ஷன் வந்து இந்த கேப்பில் போட்டுருங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம டேரெக்ஷனை ஃபைன் பண்ணிட்டோம். நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது நம்பர்ஸ் வந்து காமனாக இருந்தால் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க எல்லாருமே வந்து 2 டேபிளில் வருவாங்க. 2வை வெளியில் எடுத்துட்டோன்னா இது வந்து 10i 5j மைனஸ் 4k அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே டேரெக்ஷன் எழுதும்போது இந்த லாம்டா மியூன்னு வெளில எழுதியிருக்கோம்ல, அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கோஎஃபிஷியண்ட்டாக அவங்கள வெளியில் வச்சுக்கிறது வழக்கம். அதனால் இந்த டேரெக்ஷன் இப்படி எழுதிக்கிட்டோம் நம்ம. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல வெக்டர் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். வெக்டர் ஈக்குவேஷன். ஸோ வெக்டர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் r வெக்டர்ஸ் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் b வெக்டர் அப்படின்னு எழுதணும். இதில் பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. a அப்படின்றது வந்து பாசிங் பாயிண்ட்டை குறிக்கும். அதே மாதிரி இதில் b வெக்டர் அப்படின்றது தான் வந்து உங்களோட டேரெக்ஷனை குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்க கொஸ்டினில் பாசிங் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், -1 2 7. அதை தான் நீங்கள் இந்த a வெக்டருக்கு பதிலாக எழுதணும். அப்போ r வெக்டர்ஸ் ஈக்குவல் டு இந்த -1 2 7. ஸோ -1 + 2 + 7. ஸோ எழுதியாச்சு. ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் b வெக்டர். லாம்டான்றது தான் நம்மளோட இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 2 இருக்குது. அது இல்லாமல் இங்கே என்ன இருந்தாலும் அதை லாம்டான்னு எழுதிப்பாங்க. இந்த 2வை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாம்டா கூடவே அந்த 2வும் போயிடும். பிக்கு பதிலாக நம்ம இங்கே புதுசாக கண்டுபிடிச்சிருக்க நியூ டைரக்ஷன் 10i + 5j - 4k அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட வெக்டர் ஃபார்ம். பாசிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். கொஸ்டினில் வந்து வெக்டர் ஃபார்ம் மட்டும் கேட்கல, கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கேட்டிருந்தாங்க இல்லையா. கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா இதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். இதில் இந்த x1 y1 z1ன்றதான் பாசிங் பாயிண்ட். அதுக்கு பதிலாக -1 2 7 அப்படின்னு போடணும். டைரக்ஷன்றது நம்ம கண்டுபிடிச்ச டைரக்ஷன் இந்த 10 5 -4, அதுதான் இந்த ஏபிசியில் அப்ளை பண்ண வேண்டிய டைரக்ஷன் வேல்யூ. அப்போ x1க்கு பதிலாக கொஸ்டினில் -1 கொடுத்துருக்காங்க. இங்கே y - y1க்கு பதிலாக 2 கொடுத்துருக்காங்க. z - z1க்கு பதிலாக 7 கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டில் உங்களோட டைரக்ஷன் வரும். இங்கே 10 5 -4 இருக்குது. அப்போ 10 இங்கே 5 இங்கே -4 அப்படின்னு எழுதிக்கலாம். இது அவங்க ஃபைனல் வேல்யூ. இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணி நம்ம x + 1/10 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். which is equal to y - 2/5 equal to z - 7/-4 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் உங்களோட கரெக்டான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதில் வெக்டர் ஃபார்மில் நான் இங்கே வந்து லாம்டா அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இதே லாம்டா கொஸ்டினில் ஆல்ரெடி இருக்கிறதுனால இதில் வந்து லாம்டா டேஷ் இல்லைனா ஏகே அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கேலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் கூட பெட்டராக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.